வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பர்மா ஸ்டைலில் ஒரு எக் பேஜோ இல்லை எக் அத்தோன்னு கூட சொல்லலாம். இதை நீங்கள் நார்மலாக முட்டை வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு முட்டை சாப்பிட்ற இடத்துல கண்டிப்பாக 2 முட்டை சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இந்த எக் அத்தோ. சரி வாங்க, டிலே பண்ணாமல் இந்த சூப்பரான பர்மா எக் அத்தோ அல்லது எக் பேஜோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வடச்சட்டியில் வந்துட்டு நான் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம ஆனியன்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் வந்துட்டு நான் ஒரு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்க, லைட்டாக கோல்டன் கலர் வர ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயை வந்துட்டு நல்லா ட்ரைன் பண்ணிடுங்க. எண்ணெயை நல்லா ட்ரைன் பண்ணிட்டு நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர்ல இதை வச்சிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா ஆயிடும். இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருங்க, ஆறட்டும். இப்போ இதே எண்ணெயில நான் வந்து ஒரு 2 கட்டை முழு பூண்டு இந்த மாதிரி நீளமா நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ இந்த பூண்டையும் இதுல போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டையும் அதே மாதிரி நல்லா கோல்டன் கலரா கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, ஃப்ரை ஆயிடுச்சு பூண்டும். இப்போ வந்துட்டு பூண்டையும் நம்ம எடுத்துடலாம். இது மாதிரி ஒரு கோல்டன் கலர்ல ஃப்ரை பண்ணிக்கோங்க பூண்டையும். இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். டிஷ்யூ பேப்பர்ல உரமா வச்சுடுங்க. இதுவும் ஆறட்டும். ஆச்சுன்னா இதுவும் கிறிஸ்பியா ஆயிடும். இப்போ நம்மளோட வெங்காயம் பூண்டு 2 ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே எண்ணெயில நான் ஒரு 5 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வரமிளகாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மிளகாயும் ஃப்ரை ஆயிடுச்சு. மிளகாயும் எடுத்துடலாம். இதையும் அதே மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சிருங்க. இது ஆறுனதுக்கு அப்புறம் கிறிஸ்பி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்துட்டு சில்லி ஃபிளேக்ஸா மாத்த போறோம். இப்போ இந்த எண்ணெய் இருக்குல்ல, ஃப்ரை பண்ண ஆயில், இந்த ஆயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் வந்துட்டு நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த எண்ணெயும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போறோம். ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க, போதும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். வெங்காயம் ரெடியா இருக்கு. இந்த மாதிரி ஃப்ரை பண்ண பூண்டும் ரெடியா இருக்கு. நம்மளோட வரமிளகாவும் ரெடியா இருக்கு. இப்போ இந்த வந்து நல்லா இப்போ கிறிஸ்பா இருக்கும். இது என்ன செய்யலாம்னா இப்படியே நம்ம கையிலேயே கிரஷ் பண்ணி போடலாம். இல்லைன்னா மிக்சியில நீங்க பவுடர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியா இருந்ததுன்னா அப்படி கையில கிரஷ் பண்ணிங்கனாலே இது கிரஷ் ஆயிடும், சில்லி ஃபிளேக்ஸ் மாதிரி. இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இல்லை இடிக்கிறதுல போட்டு இடிச்சிங்கனாலும் இது பவுடர் ஆகிடும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி இதை வந்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, நான் இந்த சின்ன உரல்ல போட்டு இடிச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஃப்ளேக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க இப்படி. இப்போ இந்த பூண்டையும் வெங்காயத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இது 2 நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுக்கு வந்துட்டு 4 முட்டையை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடியாக இருக்குது. நம்ம வெங்காயம் ஃப்ரை பண்ண வெங்காயமும் பூண்டும் ரெடியாக இருக்குது. இது வந்துட்டு உப்பு தண்ணி, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பை வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு எலுமிச்சம்பழ சாறு கொஞ்சமாக தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு, ஒரு 2 டீஸ்பூன் தண்ணியில் டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம பொரிச்சு எடுத்த எண்ணெய், அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம். இது வந்துட்டு புளி தண்ணி, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. புளி தண்ணி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம முட்டையை என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 60%க்கு இதை வந்துட்டு கட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் பொழந்த மாதிரி இப்படி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணுங்க. நடுவில் தான் நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். இது மாதிரியே 4 முட்டையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வெட்டியாச்சு நம்மளோட முட்டையை. இப்போ இதில் என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டே இந்த வெங்காயம் பூண்டு கலவை இருக்குல்ல, அதை வந்துட்டு நம்ம இதுக்குள்ள வச்சுக்கலாம். இது மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க இதுக்குள்ள. இதில் புளி தண்ணி ஒரு 4-5 ட்ராப்பை போட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம ரெடி பண்ண ஃப்ரை பண்ண ஆயில் இருக்குல்ல, அந்த எண்ணெய் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழ சாறு டைல்யூட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுலேருந்து ஒரு 2-3 ட்ராப். இந்த உப்பு தண்ணி இருக்குல்ல, அதையும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணோம்னா நம்மளோட சூப்பரான
எக் பேஜோ இல்லைன்னா எக் அத்தோ ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஸ்ட்ரீட் ஸ்டைலில் இது அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற 4 முட்டையும் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். செம்ம டேஸ்டியான ஸ்ட்ரீட் ஸ்டைலில் ஒரு பர்மா எக் அத்தோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பரான எக் அத்தோவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.